இப்போ ஒரு 4000 கோடி ரூபாய் வருவாய் இருக்கிற ஒரு பெரிய அமைப்பை நிர்வகிக்கணும் அப்படின்னா கேட்குற உங்களுக்கு மைண்ட்ல முதல்ல யார் வருவா? வால் ஸ்ட்ரீட்ல கோட் சூட் போட்ட ஒரு பெரிய பேங்கர் இல்லனா ஒரு கார்ப்பரேட் சிஇஓ அப்படிதானே தோணும். ஆமா, கண்டிப்பா அப்படிதான் தோணும். எனக்கும் அந்த யோசனை தான் வரும். ஆனா அந்த 4000 கோடி ரூபாய் பணத்தை நிர்வகிச்சவர் இந்திய விமானப்படையில சீருடை அணிஞ்ச ஒரு ராணுவ அதிகாரி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஓ, நிஜமாவா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அதுதான் இன்னைக்கு நாம பேச போறோம். இது சாதாரண கணக்கு வழக்கு கிடையாது. நாட்டின் பாதுகாப்போட சம்பந்தப்பட்ட ஒரு மாபெரும் வள மேலாண்மை, அதாவது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். கேட்குற உங்களுக்கும் எனக்கும் ஒரு ராணுவ வீரர் எப்படி கார்ப்பரேட் சிஇஓ ரேஞ்சுக்கு வேலை பார்த்தாரு அப்படிங்கிற ஆச்சரியம் கண்டிப்பா இருக்கும். நிச்சயமா. அந்த ஆச்சரியம் எனக்கும் இருக்கு. இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த முக்கியமான தரவுகள் எங்கிருந்து வந்திருக்கு அப்படிங்கறத முதல்ல நாம பாத்துருவோம். இது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் வெளியான ப்ரீசென்ஸ் அப்படிங்கிற மின் இதழோட 230வது பதிப்புல இருந்து நாம எடுத்திருக்கோம். சூப்பர். அந்த இதழுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குல்ல. கரெக்ட். இந்த ப்ரீசென்ஸ் இதழுக்கு ஒரு மிக முக்கியமான பின்புலம் இருக்கு. நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களோட நேரடி ஆலோசனையின் பேரில் பாசிட்டிவ் ஜேர்னலிசம், அதாவது நேர்மறையான பத்திரிகை துறைக்காக பிரைம் பாயிண்ட் சீனிவாசன் அவங்க 2006 மார்ச் மாசம் ஆரம்பிச்ச இதழ் தான் இது. ஓ, கலாமையாவோட ஐடியால உருவானதா? அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. ஆமாங்க. அந்த இதழ்ல விஷனரி டைட்டன்ஸ் அப்படிங்கிற சிறப்பு கட்டுரையில தலைமை ஆசிரியர் பிரியதர்ஷினி ராகுல் அவங்க குரூப் கேப்டன் ஆர் விஜயகுமார் அவங்க விசிஷ்ட சேவா மெடல் வாங்கியிருக்காங்க, ஓய்வு பெற்றவர். அவரோட நடத்தின ஒரு பிரத்யேக நேர்காணல் தான் இன்னைக்கு நம்ம அலசலோட மைய கருத்து. அருமை. இப்ப நம்ம நோக்கம் அவரோட வாழ்க்கை வரலாற்றை அப்படியே வாசிக்கிறது கிடையாது. தமிழ் வழிக்கல்வியில படிச்சு இந்திய விமானப்படையில மிக இளம் வயது ஸ்குவாட்ரன் லீடரா உயர்ந்து அதுக்கப்புறம் ஓய்வு பெற்று இப்ப பாத்தீங்கன்னா 8000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன், அதாவது எம்எம்ஏவோட நிர்வாக இயக்குனரா இருக்காரு. ஆமா, அதுவும் தொடர்ந்து 15 வருஷமா அந்த அமைப்பை நம்பர் 1 இடத்துல வச்சிருக்காரு. அது சாதாரண விஷயம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. அந்த மெக்கானிசத்தை உடைச்சு பார்க்கறது தான் நம்ம வேலை. சரி, நான் ஒரு அடிப்படையான முரண்பாட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். அவர் பிறந்தது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம். ஆரம்ப கல்வி முழுவதுமே செங்கல்பட்டு ராமகிருஷ்ணா மிஷன் அப்புறம் மயிலாப்பூர் பிஎஸ் உயர்நிலைப் பள்ளியில தமிழ் மீடியம் தான். கரெக்ட். முழுசா தமிழ் வழி கல்வி தான். அப்புறம் லயோலா காலேஜ்ல பிகாம் சேர்ந்து அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாரு. அடுத்ததா சிஏ படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு சிஏ அப்படிங்கிறது ஒரு தங்கச் சுரங்கம் மாதிரி. அது ஒரு செக்யூர்டான பாதுகாப்பான லைஃப். அதை விட்டுட்டு எதுக்காக உயிரை பணயம் வைக்கிற ராணுவத்துக்கு போகணும்? இது ஃபினான்ஷியலா ஒரு தப்பான முடிவு இல்லையா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். செக்யூரிட்டியை மட்டும் தேடுற ஒரு மனநிலைக்கு இது கண்டிப்பா ஒரு தப்பான முடிவா தான் தெரியும். ஆனா இங்க தான் நாம அவரோட அப்பாவோட பேக்ரவுண்ட பார்க்கணும். அவரோட அப்பா பல்வேறு குடியரசுத் தலைவர் விருதுகளை வாங்கின ஒரு அர்ப்பணிப்புள்ள போலீஸ் ஆபீசர். ஓ, அப்போ குடும்பத்திலே அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் ரத்தம் ஓடி இருக்கு. கண்டிப்பா. அந்த வீட்ல பணம் அப்படிங்கறத விட ஒரு நோக்கம், அதாவது பர்பஸ், அப்புறம் ஒழுக்கத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சிஏ அப்படிங்கிறது பணத்தை மேனேஜ் பண்ற ஒரு சூப்பரான ஃபீல்டு தான். ஆனா விஜயகுமார் சாருக்கு தேவையானது வெறும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடையாது. ஒரு சவாலான கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை தான் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அந்த ட்ராக் மாறி இருக்காரு. ஆமா. ரோல் மாடலா இருந்த அவரோட அப்பா, உனக்கு என்ன தோணுதோ உன் கனவை நீ துரத்து அப்படின்னு சொன்னப்போ அந்த சிஏ படிப்பை பாதியிலே விட்டுட்டு 1976ல இந்திய விமானப்படையில ஒரு அதிகாரியா சேர்ந்தாரு. வாவ். கொஞ்சம் பொறுங்க. அவர் தமிழ் மீடியத்திலேருந்து லயோலா காலேஜ்ல இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாறினதை நம்ம அவ்வளோ ஈஸியா கடந்து போக முடியாது. ஏன்னா கேட்குற நமக்கே தெரியும், திடீர்னு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆமா, பல பேருக்கு அது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் பிரஷர் கொடுக்கும். கரெக்ட். மொழி புரியாம கான்ஃபிடன்ஸ் போய் பின்வாங்கின எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் எப்படி அதுலயும் பிகாம்ல முதலிடம் பிடிச்சாரு, அது மட்டும் இல்லாம என்சிசிலையும் சீனியர் அண்டர் ஆஃபீஸரா நேஷனல் லெவல்ல எப்படி பெரிய ஆளானாரு? அதுதான் அவரோட முதல் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பிரஷரான சிச்சுவேஷன்ல ஒருத்தர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட். அந்த மொழி மாற்றம் அவருக்கு ஒரு தடையா இருந்தாலும் கூட அதை அவர் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கல. புது சூழ்நிலைக்கு தன்னை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரெய்னிங் கிரவுண்டா அதை மாத்திக்கிட்டாரு. ஒரு சேலஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திருக்காரு. எக்ஸாக்ட்லி. அங்க இருந்த ப்ரொஃபசர்ஸ் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க.
அப்புறம் இந்த என்சிசி வந்து அவருக்கு வெறும் பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் கொடுக்கல. ஒரு டீமை எப்படி லீட் பண்றது, பொறுப்புகளை எப்படி டெலிகேட் பண்றது அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை கத்துக் கொடுத்துச்சு. அதாவது தன்னோட மைனஸ நினைச்சு முடங்கி போகாம அதை உடைச்சிட்டு வெளியே வந்த முதல் புள்ளி அதுதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த மைண்ட் செட் தான் அவரை ஏர்ஃபோர்ஸ் வரைக்கும் கொண்டு போச்சு. சரி, ஏர்ஃபோர்ஸ்குள்ள போயாச்சு. ஆனா ராணுவத்துல அவர் பண்ண விஷயங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காவே இருக்கு. இப்போ ராணுவம் அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல என்ன வரும்? போர் விமானங்கள், எல்லை பாதுகாப்பு, துப்பாக்கி அப்படின்னு தானே நினைப்போம். ஆமா, பொதுவான பார்வை அதுதான். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல மாஸ்டர்ஸ் பண்றாரு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த 4000 கோடி ரூபாய் வருவாய் கொண்ட ஒரு டிஃபென்ஸ் கம்பெனியை மேனேஜ் பண்றாரு. ஒரு போர் முனையில நிக்கிற ஆபீசருக்கு இந்த ஃபினான்ஸ், சட்டம் இதெல்லாம் எதுக்கு? ராணுவத்துல இதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வேலை இருக்கா என்ன? இங்கதான் நம்ம ராணுவத்தை பத்தின ஒரு பெரிய மாயையை உடைக்கணும். இப்போ இருக்கிற மாடர்ன் மிலிட்டரி செட்டப்ல வந்து வெறும் துப்பாக்கியும் ஃபைட்டர் ஜெட்டும் மட்டுமே வெற்றியை தராது. ஒரு போர்க்களத்துல இந்த ரீசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். சொல்லுங்க, அதான் இன்னும் நல்லா புரிய வைக்கும். IPKF, அதாவது இந்திய அமைதி காக்கும் பட ஆபரேஷன் எடுத்துக்குங்க. அங்கே விஜயகுமார் சார் ஒரு ரொம்ப நெருக்கடியான நேரத்துல தலைமையேற்றார். ஒரு படைகளோ இல்ல ராணுவமோ ஒரு புது இடத்துல வேலை செய்யும்போது அவங்களுக்கு சாப்பாடு, ஆயுதங்கள், மெடிக்கல் சப்ளைஸ் இதெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு போய் சேரணும். ஓ, இந்த சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த விஷயமா? மிகச்சரியாக அதேதான். இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனில சப்ளை செயின் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் லாஸ் ஆகும், அவ்வளோதான். ஆனா ராணுவத்துல அப்படி கிடையாது. அது வந்து நேரடியா மனித உயிர்களோட சம்பந்தப்பட்டது. கரெக்ட். 1 மணி நேரம் லேட்டா ஆயுதம் போனா கூட மொத்த படையும் காலியாயிடும். ஆமாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலைமையில வளங்களை சரியா நிர்வகிக்கிறது ரொம்ப பெரிய வேலை. அதனாலதான் 1999ல பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழிருந்த அந்த 4000 கோடி ரூபாய் வருவாய் கொண்ட நிறுவனத்தை மேனேஜ் பண்ற பொறுப்பு அவருக்கு கொடுத்தாங்க. அவரோட ராணுவ பயிற்சியும் காமர்ஸ் பேக்ரவுண்டையும் அவர் அங்க ஒன்னா இணைச்சாரு. அமேசிங். இது மட்டும் இல்லாம கமாண்டர் இன் சீஃப்க்கு ரொம்ப இளம் வயசுலயே ஸ்டாஃப் ஆஃபீஸரா, அதாவது ஏடிசியா வேலை பார்த்தாருன்னு படிச்சேன். ஆமா, அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஏடிசி அப்படின்னா பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இல்ல ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா அதை விட ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது அது. ஒரு கமாண்டர் இன் சீஃப்க்கு அவர் மூளையாவும் கண்களாவும் செயல்படணும். ஆயிரக்கணக்கான டேட்டாவை அனலைஸ் பண்ணி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தேவையான கரெக்டான இன்ஃபர்மேஷனை கரெக்டான நேரத்துல பாஸ்க்கு கொடுக்கணும். எதை நாம கன்சிடர் பண்ணணும், எதை இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அங்கதான் அவருக்கு முழுசா கிடைச்சது. ஓ, அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. கார்கில் போர்லயும் அவரோட அந்த பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வழக்கமான வேலையை தாண்டி ரொம்ப ஸ்பெஷலான தனித்துவமான சர்வீஸ் பண்ணதுக்காகத்தான் இந்திய குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து விசிஷ்ட சேவா மெடல் அப்படிங்கிற பெரிய விருது அவர் வாங்கினாரு. இது போக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் பார்த்தேன். மெரினா பீச்ல மறைந்த முதலமைச்சர் ஜெல்வி ஜெயலலிதா அவங்க கலந்துக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான ஏர் ஷோவை இவர் ஒருங்கிணைச்சிருக்காரு. 1,00,000 பேர் கூடுற இடத்துல ஃபைட்டர் ஜெட்ஸ் சாகசங்களை சின்ன தப்பு கூட இல்லாம கோஆர்டினேட் பண்றது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் மேனேஜ்மெண்ட். நிச்சயமா அது ஒரு பெரிய லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச். சரி, இவ்ளோ ஆக்ஷன் பேக்டான மிலிட்டரி லைஃபுக்கு அப்புறம் 2007ல ஃபேமிலி ரீசன்ஸ்க்காக விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துடுறாரு. 30 வருஷம் ராணுவத்தில் இருந்த ஒருத்தர் அடுத்து என்ன பண்ணுவாரு? நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம் தானே நினைப்பார். ஆனா டெல்லியில ஒரு கோல்ஃப் கோர்ஸ்ல நடந்த ஒரு மீட்டிங் அவர் லைஃபையே மாத்திடுச்சு. ஆமா, அந்த ஒரு சின்ன மீட்டிங் தான் அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு வச்சுது. அவர் எப்படி அந்த எம்எம்ஏ, அதாவது மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் பக்கம் வந்தாரு? எனக்கு ஒரு டவுட்டு. ராணுவ கலாச்சாரமும் கார்ப்பரேட் கலாச்சாரமும் கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆச்சே. மிலிட்டரி அப்படின்னா மேல இருந்து கீழே ஆர்டர் வரும், அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா கார்ப்பரேட்ல வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி பல பேர் சம்மதத்தோட முடிவெடுப்பாங்க. இது ரெண்டுக்கும் அவர் எப்படி ஒரு பாலமா இருந்தாரு? அது ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ராணுவம்னா கண்ணை மூடிக்கிட்டு ஆர்டரை ஃபாலோ பண்றதுன்னு. அது பல பேர் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு தப்பான விஷயம். ராணுவத்துல வந்து எந்த ஒரு சிஸ்டமுக்கும் ஒரு ஃபெயில் சேஃப் மெக்கானிசம்னு ஒன்னு வச்சிருப்பாங்க. அதாவது பிளான் ஏ ஒர்க் ஆகலனா பிளான் பி, அப்படிதானே? கரெக்ட். பிளான் ஏ சொதப்புனா அடுத்த செகண்ட் பிளான் பி என்னன்னு அட்வான்ஸாவே யோசிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கோல்ஃப் மைதானத்துல அவரை மீட் பண்ண கார்ப்பரேட் லீடருக்கு இது நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு.
இப்போ இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு தேவையானது வெறும் பிசினஸ் நாலேஜ் மட்டும் கிடையாது. ஒரு கிரைசிஸ், அதாவது ஒரு நெருக்கடி வரும்போது பேனிக் ஆகாம அதை ஃபேஸ் பண்ற மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அது ஒரு மிலிட்டரி ஆபீசரால மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டா கொடுக்க முடியும்னு அவர் நம்பினாரு. எனக்கு இதை கேட்கும்போது ஒரு சின்ன ஒப்பீடு தானுது. ஒரு 4 டேங்கோட இன்ஜினை கலட்டி ஒரு கமர்ஷியல் பஸ்ல ஃபிட் பண்ணா எப்படி இருக்கும்? அது ஓடுற ரோடு வேற, அதோட பர்பஸ் வேற. ஆனா அந்த இன்ஜினோட பவர், எந்த அடியையும் தாங்குற அந்த கெப்பாசிட்டி அப்படியே தானே இருக்கும். அதை தான் விஜயகுமார் சார் எம்எம்ஏல பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. வாவ், சூப்பரான ஒரு அனாலஜி இது. எக்ஸாக்ட்டா அவர் அதை தான் பண்ணாரு. எம்எம்ஏ அப்படிங்கிறது 1956ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரொம்ப பழமையான அமைப்பு. இந்தியாவோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை குளோபல் லெவலுக்கு கொண்டு போறது தான் அவங்க நோக்கம். ஆனா அவர் உள்ள வந்த பிறகு அந்த அமைப்போட மொத்த தோற்றமே மாறிடுச்சு. இப்போ அதோட ஸ்கேல் ரொம்ப பெருசு இல்லையா? ரொம்பவே பெருசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல 8000க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட சிஇஓக்கள் வரைக்கும் எல்லாரும் ஒரே கூடையின் கீழே வராங்க. வருஷத்துக்கு 750க்கும் மேல ட்ரெய்னிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க. ஒரு வருஷத்துல 750 ப்ரோக்ராம்ஸா? கேட்கவே மலப்பா இருக்கே. ஆமா, இதுவரைக்கும் 4 லட்சத்துக்கும் மேலான ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ட்ரெய்னிங் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரின்னு 12 கிளைகள் ஓபன் பண்ணி செம்ம ஃபாஸ்டா வளர்ந்திருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அசோசியேஷன், அதாவது AIMA கொடுக்கிற இந்தியாவின் சிறந்த மேலாண்மை அமைப்பு அப்படிங்கிற விருதை 2024-25 வருஷத்தையும் சேர்த்து தொடர்ந்து 15 வருஷமா MMA தான் வின் பண்ணிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு தடவை ஜெயிக்கலாம், 2 தடவை ஜெயிக்கலாம். அதுதான் விஷயமே. 15 வருஷம் தொடர்ந்து நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்காங்க அப்படின்னா அங்க ஒரு தனி மனுஷனோட உழைப்பை தாண்டி ஒரு அன்பிரேக்கபிள் சிஸ்டம், அதாவது உடையாத ஒரு உறுதியான கட்டமைப்பு அங்க உருவாக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை கேட்குற உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் ஆஃபீஸ்லயும் நிறைய சிஸ்டம் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, ஆனா எதுவுமே உருப்படியா வாக் ஆகுறது இல்லையே, இவர் மட்டும் எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை 15 வருஷம் டாப்ல வச்சிருக்காரு அப்படின்னு தோணும். இங்க தான் அவரோட அந்த எக்ஸிகியூஷன் பிலாசபி, அதாவது செயல்பாட்டு தத்துவம் உள்ள வருது. கரெக்ட். இது சம்பந்தமா இந்தியன் மேனேஜர்ஸ் பத்தி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. ஆமா, உலக லெவல்ல நாம ரொம்ப டேலண்ட் ஆனவங்க. எந்த சிச்சுவேஷனுக்கும் ஏத்த மாதிரி நம்மள மாத்தி போன ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆனாலும் எக்ஸிகியூஷன்ல நாம ஏன் பின்தங்குறோம்? இதுக்கான பதில அவர் ஜுகாட் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையில ரொம்ப அழகா சொல்றாரு. ஜுகாட் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பிரச்சனையை டெம்பரரியா சமாளிக்க நாம கண்டுபிடிக்கிற ஒரு குறுக்கு வழி. ஓ, இந்த டேப் போட்டு ஒட்டுற வேலை மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு பைப்ல தண்ணி லீக் ஆகுதா, உடனே ஒரு எம்சில் இல்லனா டேப் போட்டு ஒட்டிட்டு போயிட்டே இருப்போம். அந்த நேரத்துக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும். சொல்லப்போனா இது இந்தியர்களோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். ஆனா ஒரு கம்பெனியா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கும் போது இந்த மைண்ட் செட் ஒரு மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக்கரா மாறிடும். ராணுவத்துல இந்த ஜுகாடெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதே. கண்டிப்பா ஆகாது. ராணுவத்துல இப்போ ஒரு பாராஷூட்ல சின்னதா ஒரு ஓட்டை இருக்குன்னு வைங்க. அத டேப் போட்டு ஒட்டிட்டு யாராவது விமானத்துல இருந்து குதிப்பாங்களா? மாட்டாங்க. அந்த பாராஷூட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒன்ன தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க சின்ன தப்புக்கும் இடம் கிடையாது. இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க அப்படியே கொஞ்சம் உங்க ஆபீஸ் பக்கம் யோசிச்சு பாருங்க. உங்க எக்ஸல் ஷீட்லயோ இல்ல ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்லயோ ஒரு எரர் வரும்போது, சரி இப்போதைக்கு இதை எப்படியாவது மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், அடுத்த மாசம் மொத்தமா சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எத்தனை தடவை சொல்லியிருப்போம். ஆனா உண்மையிலே அந்த அடுத்த மாசம் வரவே வராது, அப்படிதானே? இதுதான் அவர் சொல்ற அந்த ஜுகாட் மைண்ட் செட். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதத்தான் விஜயகுமார் சார் எம்எம்ஏல டோட்டலா மாத்தினாரு. நம்மளோட பழங்கால இந்திய மதிப்பீடுகள், அதோட குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டமை கொண்டு வந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை ரொம்ப சீக்கிரமாவே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு புது டெக்னாலஜி வருதுன்னா அதை யோசிச்சுட்டே இருக்காம உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. சரி, இங்க நான் ஒரு விஷயத்துல கொஞ்சம் முரண்பட விரும்புறேன். அவர் எதிக்ஸ், அதாவது அறம், நேர்மை, இத பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அறம் தான் நிலையான வெற்றிக்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ இருக்கிற இந்த கட் த்ரோட் கார்ப்பரேட் உலகத்துல 100% நேர்மையா இருந்தா நம்ம growth ஸ்லோ ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பொதுவான எண்ணம் இருக்கே, அது பிராக்டிகலா பாசிபிளா? இது கார்ப்பரேட் உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய தப்பான புரிதல். எத்திக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட வேகத்தை குறைக்கிற ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, அது ஒரு ஸ்பீட் மல்டிப்ளையர். ஓ, அதை எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க ஒரு விஷயத்த மறைச்சு செய்யணும்னு நினைக்கும்போது பல பேர்கிட்ட பல பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கவே உங்க எனர்ஜியும் டைமும் பாதி போயிடும்.
ஆனா நேர்மையா டிரான்ஸ்பரண்டா வேலை செய்யும்போது அங்க எந்த உரசலும் இருக்காது, வேலை ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும். நல்ல பாயிண்ட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்கிற எம்எம்எஸ் சென்டர் கட்டப்பட்ட விதம்னு சொல்லலாம். அவ்ளோ பெரிய பில்டிங் கட்டும்போது மெம்பர்ஸ் கிட்ட ரொம்ப வெளிப்படையா ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி 100% நேர்மையா எந்த மறைமுக வேலையும் இல்லாம கட்டி முடிச்சாங்க. அவங்க ஸ்டேஜ்ல நின்னு மத்தவங்களுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் பாடம் எடுக்கறாங்களோ அதை அவங்க செயல்லையே செஞ்சு காட்டினாங்க. இதுதான் உங்களுக்கே நீங்க உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற அவரோட அட்வைஸோட கோர் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அவர் சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டே இருங்க, ஆனா லைஃபுக்கு பேஸ்மெண்ட் உங்க குடும்பமும் உங்க ஹெல்த்தும் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு ரிமைண்டர். ஒரு பக்கம் போர் முன்னிலையில் நின்று டெத் ரெசிஸ்டன்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண ஒருத்தரும் சரி, இன்னொரு பக்கம் பெரிய கார்ப்பரேட் நெட்வொர்க்கை ரன் பண்ற ஒருத்தரும் சரி, ஃபைனலா நிக்கிற இடம் அந்த குடும்பம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாடம். 100% உண்மை. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் புதுசா நாலேஜ் வளர்த்துக்கிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா விஜயகுமார் சாருடைய மொத்த லைஃப்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஐடியா அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் தோணும். ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு ஒரு கம்பெனியை எப்படி மாத்தலான்னு மணிக்கணக்கா பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா அது களத்துல இறங்கி செய்யறது தான் கஷ்டம். கரெக்ட். அந்த ஐடியாவை பிடிச்சு இறங்கி வேலை செஞ்சு எக்ஸிக்யூட் பண்றது, அப்புறம் என்ன நடந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சியை விடாம பண்றது, இது ரெண்டும் தான் ஒருத்தரை உண்மையான வின்னர் ஆக்குது. மிலிட்ரியோட இந்த ஸ்ட்ரிக்டான ஒழுக்கத்தை கார்ப்பரேட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டியோட சேர்த்தது தான் அவரோட சக்சஸ் சீக்ரெட். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. எந்த ஒரு நல்ல விவாதமும் நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியில தான் முடியணும். இன்னைக்கு நம்ம விஜயகுமார் சாருடைய லைஃப்லேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்த்தோம். அவருக்கு ரொம்ப பாதுகாப்பா கேரண்டியா இருந்த அந்த சிஏ அப்படிங்கிற பாதையை விட்டுட்டு சேலஞ்சஸ் நிறைஞ்ச ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்மை செலக்ட் பண்ணாரு. அவர் அந்த சேஃபான துறைமுகத்தை விட்டு கப்பலை வெளியே எடுத்ததுனால தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய உயரத்தை அவரால தொட முடிஞ்சது. ரொம்ப கரெக்டான சம்மரி. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப கெட்டியா புடிச்சிட்டு இருக்கிற அந்த சேஃபான சிஏ பாதை எது? ஒருவேளை அது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத, ஆனா மாசம் மாசம் கரெக்டா சம்பளம் வருதேன்னு நீங்க போயிட்டு இருக்க ஒரு வேலையா இருக்கலாம். இல்ல தோர்த்துடுவோமோ அப்படிங்கிற பயத்துல நீங்க தள்ளி போடுற ஒரு பிசினஸ் ஐடியாவா இருக்கலாம். கண்டிப்பா எல்லார் லைஃப்லயும் அப்படி ஒரு விஷயம் இருக்கும். அதே சமயம் நீங்க போட தயங்குற அந்த ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் எது? உங்களை ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருக்கிற, ஆனா நீங்க ரிஸ்க் எடுக்க பயந்து அவாய்ட் பண்ற அந்த சவாலான விஷயம் எது? சில நேரங்கள்ல மிகப்பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது எந்த ரிஸ்க்கும் எடுக்காம அந்த சேஃப் ஜோனுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை வீணாக்குறதுல தான் இருக்கு. ஆமா, ரொம்ப பவர்ஃபுல்லான தாட் இது. உங்களுடைய அந்த துறைமுகம் எது? நீங்க பயணிக்க வேண்டிய கடல் எது அப்படின்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஆழமான அலசல்ல நம்ம சந்திப்போம்.